Hello guys, again welcome back to my channel. நாம இன்ஸ்டன்ட் பர்சனல் லோன் அப்படிங்கிறது கேள்விப்பட்டிருப்போம். பட் இன்ஸ்டன்ட்டா ஒரு கிரெடிட் கார்டு கிடைக்குமா? அதுவும் லோ சிபில் இருந்தாலும், அதாவது சேலரி இன்கம் ப்ரூஃப் இல்ல அப்படினாலும் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கான ஆன்சர் அப்படிங்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான விஷயமா தான் இருக்கும். பட் இருந்தாலும் இதுக்கான ஆன்சர் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோல நாம credit.pay அப்படிங்கக்கூடிய அப்ளிகேஷன் வழங்கக்கூடிய ஒரு இன்ஸ்டன்ட் கிரெடிட் கார்டு பத்தின டீடைல்ஸ் அப்படிங்கறத தான் கம்ப்ளீட்டா பார்க்க போறோம். பட் இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இந்த டீடைல்ஸ் எல்லாம் இன்ஸ்டன்ட்டா தெரிஞ்சுக்கணும் அப்படினா கீழ இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்ல நோ மோர் அப்படிங்கக்கூடிய டைட்டிலுக்கு கீழ இருக்கக்கூடிய லிங்க்ல இந்த கிரெடிட் கார்டு பத்தின A to Z கம்ப்ளீட்டான டீடைல்ஸ் கொடுத்திருக்கேன். இன்ஸ்டன்ட்டா தேவைப்படுறவங்க ஜஸ்ட் அந்த டீடைல்ஸை ரீட் பண்ணியும் தெரிஞ்சுக்க முடியும். பட் அதுக்கு முன்னாடி நீங்க இம்பார்ட்டன்ட்டா தெரிஞ்சுக்க வேண்டியது, நாம ஃபைனான்சியல் அட்வைசர் கிடையாது. சோ நீங்க இந்த மாதிரி ஃபைனான்சியல் சம்பந்தமா எந்த ஒரு டிசிஷன் அப்படிங்கறத எடுக்கிறதா இருந்தாலுமே தனிப்பட்ட முறையில் ஒரு ஃபைனான்சியல் அட்வைசரை மீட் பண்ணி அவருடைய கைட்லைன்ஸ் அடிப்படையில் மட்டும்தான் டிசிஷன் அப்படிங்கறத எடுக்கணும். நாம பார்க்கக்கூடிய இந்த கம்ப்ளீட்டான இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ் மட்டும்தான். இதை ரொம்ப கேர்ஃபுல்லா நோட் பண்ணிக்கங்க. ஓகே கேஸ், இந்த இன்ஸ்டன்ட் கிரெடிட் கார்டை பொறுத்தவரையிலும் credit.pay அப்படிங்கக்கூடிய அப்ளிகேஷன் எஸ் பேங்க் கூட பார்ட்னர்ஷிப் பண்ணி தான் கொடுத்துட்டு இருக்காங்க. அதே நேரம் இந்த கார்டு அப்படிங்கிறது ஒரு விர்ச்சுவல் கிரெடிட் கார்டு தான். ஸோ நீங்க அப்ளிகேஷன்ல மட்டும்தான் இந்த கார்டு அப்படிங்கிறத பார்த்துக்க முடியும். உங்க கைக்கெல்லாம் டெலிவரி அப்படிங்கிறது ஆகாது. ஸோ இது வந்து பிசிக்கல் கார்டு அப்படிங்கிறது கிடையாது. இதை ரொம்ப கேர்ஃபுல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த கார்டை ஒருவேளை உங்களுக்கு எலிஜிபிள் இருந்து அப்ரூவல் கிடைக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஸ்டார்டிங் 5000 இருந்து அதிகபட்சமா 50,000 வரையிலும் லிமிட் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. தென் ரொம்ப முக்கியமா இந்த கிரெடிட் கார்டை பொறுத்தவரைக்கும் லோ சிபில் இருந்தாலும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா கேரண்டி அப்படிங்கிறது கிடையாது, ஜஸ்ட் வாய்ப்பு இருக்கு. அதை நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ற ப்ராசஸை பொறுத்தவரைக்கும் 100% ஆன்லைன் ப்ராசஸ் தான். இந்த அப்ளிகேஷன்லயே நம்மளால பேன் அண்ட் ஆதார் டீடைல்ஸை சப்மிட் பண்ணி அப்ளை பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். அதே சமயத்தில் அப்ரூவல் அப்படிங்கிறதும் இன்ஸ்டன்டாவே கிடைச்சிடும். கார்டு அப்படிங்கிறதும் உங்களுக்கு வித்தின் மினிட்ஸ்லயே ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அப்ளை பண்ணி முடிச்சதுமே இன்ஸ்டன்டாவே இந்த கார்டு அப்படிங்கிறத உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். மினிமலான டாக்குமெண்டேஷன் அப்படிங்கிறது தான் இருக்கும். ஸோ ஹெவி டாக்குமெண்டேஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறதுமே இந்த கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்றதை பொறுத்தவரைக்கும் இருக்காது. அப்ளை பண்றதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவில் இருக்கணும் அப்படின்னா 18 வயசு கம்ப்ளீட்டான இந்தியன் சிட்டிசனா இருக்கணும். இன்கம் ப்ரூஃப் அப்படிங்கிறது தேவையில்லை. பட் ஸ்டேபிளான இன்கம் இருக்கணும். ஆனா இன்கம் ப்ரூஃப் தேவையில்லை அப்படிங்கறத சொல்லிருக்காங்க. அதே சமயத்துல லோ சிபில் இருந்தாலுமே அப்ளை பண்ணலாம் அப்படிங்கறதையும் சொல்லிருக்காங்க. இந்த மாதிரி எலிஜிபிலிட்டி எதுவுமே கிடையாது அப்படிங்கிற பட்சத்துல FD கிரெடிட் கார்டு அப்படிங்கறதுமே வாங்கிக்க முடியும். FD கிரெடிட் கார்டுலயும் சேம் இதே மாதிரியான கேஷ்பேக் அண்ட் பெனிஃபிட்ஸ் தான் உங்களுக்கு கிடைக்கும். அதே சமயத்துல நீங்க FDல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற அமௌண்ட்க்கு 90% லிமிட்டாவும் கொடுத்துருவாங்க. சோ இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் நல்ல விஷயமாவே இருக்கு. ஓகே கேஸ், இப்போ இந்த அப்ளிகேஷனுடைய பிளே ஸ்டோர் டிஸ்கிரிப்ஷன் டீடைல்ஸ் என்ன இருக்கு அப்படிங்கறத பார்த்துடலாம். இந்த கிரெடிட் கார்டை பொறுத்தவரைக்கும் லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு அப்படிங்கறதையும் சொல்லிருக்காங்க. தென் நோ ஜாயினிங் ஃபீஸ் அப்படிங்கறதையும் சொல்லிருக்காங்க. சோ இந்த கிரெடிட் கார்டை பொறுத்தவரைக்கும் எலிஜிபிள் இருக்கும் பட்சத்தில் கம்ப்ளீட்டாவே ஃப்ரீயாவே கொடுத்துருவாங்க. அதே சமயத்தில் உங்களால இந்த கார்டை யூஸ் பண்ணி UPI ஆப்ஷன்ல மந்த்லி 25,000க்கு மேல ஸ்பெண்ட் பண்ண முடிஞ்சது அப்படின்னா அதுல 5% கேஷ்பேக் உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைச்சிடும். சோ இது ஒரு நல்ல விஷயமாவுமே இருக்கு. இதை தவிர்த்து நீங்க ஒருவேளை அந்த அளவுக்கு ஸ்பெண்ட் பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு 3% கேஷ்பேக் அப்படிங்கிறதும் ரிட்டர்ன் கிடைச்சிடும். இதை தவிர்த்து இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி நீங்க ஏதாவது கோல்டு பர்ச்சேஸ் பண்றீங்க இந்த அப்ளிகேஷன்லயே அப்படிங்கிற பட்சத்தில் 5% கேஷ்பேக் அப்படிங்கிறதும் ரிட்டர்ன் கொடுக்கறதா சொல்லிருக்காங்க. இதை தவிர்த்து ஜாயினிங் பெனிஃபிட்டா 1000 ரூபீஸ் அப்படிங்கிறது கேஷ்பேக்கா கொடுக்கறதாவுமே சொல்லிருக்காங்க. தென் ஃபியல் சார்ஜர் வைவர் அப்படிங்கிறதுமே 1% கொடுக்கறதா போட்டிருக்காங்க. ஸோ இதை பொறுத்தவரைக்கும் ஒரு நார்மல் கிரெடிட் கார்டில் என்னென்ன பெனிஃபிட்லாம் கிடைக்குமோ கிட்டத்தட்ட அதே பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறது இதுலையுமே இருக்கு. இதை தவிர்த்து நீங்க ஆன்லைன்ல ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட், அதாவது அமேசான் பே, ஃபிளிப்கார்ட், ஸ்விக்கி, சொமோட்டோ, ஜெப்டோ, டாமினோஸ், PVRல ஏதாவது சினிமா டிக்கெட் புக் பண்றீங்க, இல்ல மேக் மை ட்ரிப்ல ஏதாவது டிக்கெட் புக் பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்தில் எக்ஸ்க்ளூசிவா அதிகபட்சமா 50% வரையிலும் உங்களுக்கு ஆஃபர் அப்படிங்கிறதுமே பண்ணி கொடுக்குறாங்க. இதை தவிர்த்து ரொம்ப முக்கியமா நீங்க இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி ஏதாவது ரீசார்ஜ் பண்றீங்க, பில் பேமெண்ட் பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு 10 ரூபீஸ் அப்படிங்கிறது கேஷ்பேக்கா ரிட்டர்ன் கிடைச்சிடும் அப்படிங்கிறதையுமே சொல்லியிருக்காங்க. இதை தவிர்த்து இந்த அப்ளிகேஷனை பொறுத்தவரையிலும் யூனிட்டி ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் கூட பார்ட்னர்ஷிப் பண்ணி FD இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறதுமே பண்ணிக்கிற மாதிரியான ஒரு ஆப்ஷன் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அந்த ஆப்ஷன்லையும் அதிகபட்சமா நார்மல் பீப்பிள்ஸ்க்கு 7.5% per annum அப்படிங்கிறது இன்ட்ரெஸ்ட் ரிட்டர்ன் கிடைக்கும். இதுவே சீனியர் சிட்டிசனா இருந்தா அப் டு 8% வரையிலும் அவங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. சேம் டைம் இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி FDல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும் பொழுதுமே ஒரு சில கேஷ்பேக் அப்படிங்கிறது ரிட்டர்ன் கிடைக்கிற மாதிரியான சான்ஸ் அப்படிங்கிறது இந்த அப்ளிகேஷன்ல இருக்கு. ஓகே கேஸ், இதை தவிர்த்து இந்த credit.pay அப்படிங்கக்கூடிய இந்த கிரெடிட் கார்டில் இருக்கக்கூடிய ட்ராபேக்ஸ் அப்படின்னு பார்க்க இதுல இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அதே சமயத்தில் நீங்க ஏதாவது லேட் பேமெண்ட் பண்றீங்க அப்படின்னா அப்போ இந்த சார்ஜஸ் அப்படிங்கிறதும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அதே சமயத்தில் இதுல லிமிட்டடான கேஷ்பேக் அப்படிங்கிறத உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறதுமே இருக்கு. சேம் டைம் ஏதாவது பிரச்சனை இடையில கஸ்டமர் கேரை கான்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா அதுவும் கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவான சர்வீஸ் அப்படிங்கிறதா இவங்க கொடுக்கறதா சில ரிவ்யூஸ்ல நம்மளால பார்க்க முடிஞ்சது. ஸோ ஓவராலா இந்த கிரெடிட் கார்டை பொறுத்தவரையிலும் யாருக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா கிரெடிட் ஹிஸ்டரி இல்லாத நியூ யூசரா இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க மேபி ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே சமயத்தில் ஏதாவது சின்ன எமர்ஜென்சி தேவைக்கு இந்த கிரெடிட் கார்டு சப்போர்ட்டா இருக்கிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது இருக்கு. பட் இதில் நீங்க ஃபைனான்சியலா அடிக்ட் ஆகிறதுக்கான, அதாவது ட்ராப் ஆகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறதுமே இருக்கிறதுனால நீங்க கொஞ்சம் உங்களுடைய டெப்ட் ஆல்ரெடி அந்த அளவுக்கு போயிட்டு இருக்கோ, அதாவது ஆல்ரெடி நீங்க எவ்வளவு EMI கட்டிட்டு இருக்கீங்க, எவ்வளவு மந்த்லி ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கக்கூடிய விஷயங்களை பொறுத்து
இந்த கிரெடிட் கார்டை வாங்கலாமா வேணாமாங்கிற டிசிஷன் அப்படிங்கிறத எடுத்துக்கங்க. ஏன் அப்படின்னா மேற்கொண்டு இந்த மாதிரி கிரெடிட் கார்டை வாங்கும்பொழுது நீங்கள் அதிகமாக யூஸ் அப்படிங்கிறது பண்ணுவீங்க, டக்குன்னு உங்களுடைய செலவு அப்படிங்கிறது அதிகமாயிரும். ஒரு மந்த் எண்டில் உங்களுடைய சேலரியை வாங்கி இந்த விஷயங்களெல்லாம் கம்ப்ளீட் பண்ணி முடிக்கும் பொழுதே உங்ககிட்ட இருக்கக்கூடிய டோட்டல் அமௌண்ட்டும் காலியாயிரும். ஸோ அப்போ வந்து ஃபினான்ஷியலாக நீங்கள் ட்ராப் ஆகிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கும் பொழுதும் இந்த மாதிரியான கிரெடிட் கார்டை அவாய்ட் பண்ணிக்கிறது உங்களுக்கு கொஞ்சம் பெஸ்ட்டாகவே இருக்கும். எதுவாக இருந்தாலும் உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் மட்டும்தான். இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் மறக்காமல் நம்மளுடைய சேனலை மட்டும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ.